இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, நவம்பர் மாதம் 6ஆம் தேதி தாயாம் திரு அவை நோப்லாக் நகரத்தினுடைய புனித லியோனார்ட் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இந்த புனிதரானவர் பிறந்தது பிரான்ஸ் தேசத்தில், வாழ்ந்தது திருச்சபையுடைய வரலாற்றில் 5வது நூற்றாண்டில். இவர் அரசனுடைய அரசவையில் ஒரு பிரபுத்துவ பதவியில் இருக்கிறார். அந்த பதவியில் இருந்து கொண்டிருந்த பொழுது ஆயர் ஒருவருடைய பேருதவியால் இவர் மனமாற்றத்தை அடைந்தார் என்றும், அதற்கு பிறகு அரசவையில் இருக்க விரும்பாமல் இவர் ஒரு நாடோடியாக துறவு உடைகளை அணிந்து கொண்டு இவர் நாட்டில் பல பகுதியில் இவர் இறை வார்த்தை அறிவிக்கிற ஒரு பணி செய்தார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம். ஆன்மீகமிக்கவர்களே, இவருடைய பரிந்துரையால் போர் கைதிகளை விடுவிக்கிற ஒரு மாபெரும் பணியை இவர் செய்தார் என்று இவருடைய வாழ்க்கை வரலாற்றை நம்ம வாசிக்கிறோம். போர் கைதிகளோடு அரசியல் கைதிகளையும் இவர் காப்பாற்றினார் மற்றும் அரசனுக்கு உறுதுணையாக இருந்தார் என்றும், பல்வேறு வகையில் தன்னுடைய தாட்சியாலும் கீழ்ப்படிதலாலும் அதே நேரத்தில் இறை வார்த்தை அறிவிக்கிற ஒரு ஆர்வத்தாலும் ஏழை எளியவர்களுக்கு, குறிப்பாக சிறைப்பட்டவர்கள் மீது இவர் ஒரு தனிப்பட்ட அன்பையும் பாசத்தையும் கொண்டிருந்தார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, அரச உயர் பதவியில் இருந்தாலும் ஒரு பிரபுத்துவ ஒரு பதவியில் இருந்தாலும் இயேசுவுக்காக அனைத்தையுமே துறந்துவிட்டு இழந்துவிட்டு இயேசுவை பற்றி கொண்டு அந்த இயேசு கிறிஸ்துவை ஏழை எளியவர்களிடத்தில் சிறைப்பட்டவர்களிடத்தில் கண்டு மகிழ்ந்தவர் தான் இந்த நோப்லாக் நகரத்தினுடைய புனித லியோனார்ட். அவருடைய பரிந்துரையால் நாமும் ஏழை எளியவர்கள் மீது பற்றன்போடு வாழ்ந்திட இவருடைய பரிந்துரை இன்றைக்கு மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகமானது லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1-10 திருவசனங்கள். இதில் உலகத்தில் அதிகமாக பகிரப்பட்ட அல்லது அதிகமாக பேசப்பட்ட கடவுளுடைய இரக்கத்தின் முகத்தை நமக்கு காண்பிக்கின்ற, கடவுளுடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை நமக்கு புரிய வைக்கின்ற 2 உவமைகளைத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லியிருக்கிறார். காணாமல் போன ஆடு மற்றும் தொலைந்து போன நாணயத்தை கண்டெடுத்த அந்த ஒரு ஓமையைத்தான் இன்றைக்கு நமக்கு சொல்லியிருக்கிறார். காணாமல் போன அந்த ஆட்டினுடைய ஓமையை நம்ம பல முறை வாசித்திருக்கிறோம். அதாவது ஒருவருக்கு 100 ஆடுகள் இருக்கின்றன, அதில் ஒரு ஆடு மட்டும் தொலைந்து விடுகிறது. 99 ஆடுகளையும் அவர் விட்டு தொலைந்து போன ஒரு ஆட்டை தேடி கண்டுபிடித்த அந்த ஆட்டிற்காக அவர் மன மகிழ்ச்சியோடு தன்னுடைய நண்பர்களுக்கு விருந்து வைத்து மகிழ்ந்தார் என்கிற முதல் உவமையும், 2வது உவமையில் பெண்ணொருத்திக்கு அவருடைய திராக்மா என்கிற ஒரு நாணயம் தொலைந்து விட்டது. அதை விளக்கேற்றி பிறகு வீட்டை சுத்தப்படுத்தி தேடி கண்டுபிடித்து தன்னுடைய நண்பர்களோடு விருந்துண்டு மகிழ்ந்ததாகவும் இந்த 2வது உவமை நமக்கு சொல்லுகிறது. அன்புமிக்கவர்களே, தொலைந்து போன அந்த ஒரு ஆட்டை தேடி அலைந்த அந்த மெய்ப்பரை போல நமது ஆண்டவர் நம் மீது பேரன்பும் இரக்கமும் கொண்டுள்ளார். கொடூர தண்டனை தீர்ப்புகளை வழங்கி நம்மை அச்சுமுறை செய்பவர் அல்ல. தவறுகிற நேரங்களில், திரும்பி வருகிற நேரத்தில் தாயன்போடு நம்மை அரவணைத்துக் கொள்ளுகிற இறைவனுடைய அன்பு உண்மையாகவே பேரன்பு என்பதைத்தான் அந்த முதல் உவமை சொல்லுகிறது. 2வது உவமை தொலைந்து போன அந்த திராக்மா என்கிற ஒரு நாணயம். இதை பற்றி நான் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து பார்த்தேன். என்ன அது ஒரு திராக்மா, எதற்காக அந்த ஒரு திராக்மா மீது அந்த பெண்ணுக்கு அவ்வளவு பற்றுதல் இருந்திருக்கிறது, தொலைந்து போன அதை தேடி விருந்து கொடுக்குற அளவுக்கு அதில் என்ன அவ்வளவு முக்கியத்துவம் என்று நான் கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து பார்த்த நேரத்தில், முதலாவது ஒரு திராக்மா என்பது ஒரு நாள் கூலி. 10ல் ஒரு திராக்மா தொலைந்து விட்டால் அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்று நமக்கு தெரியும். முதலாவது ஒரு நாள் கூலி. அது ஒருவேளை அந்த பெண்ணினுடைய சேமிப்பாக இருக்கலாம். ஒரு நாள் சேமிப்பு ஒரே ஒரு நாணயமாக. அதனால் தொலைந்து போன அந்த ஒரு நாள் உழைப்பை எதற்கு வீணடிக்க வேண்டும் என்று அந்த பெண் தேடி இருக்கலாம். 2வது, அவர்கள் வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்தில் பெண்கள் இந்த திராக்மாக்களை 10 திராக்மா நாணயங்களை அவர்கள் கைகளிலோ அல்லது கழுத்திலோ ஆபரணமாக அணிவது வழக்கமாக. தன்னுடைய தந்தையினுடைய வீட்டிலிருந்து, இப்பொழுது வரதட்சணை என்று சொல்லுகிறோம் அல்லவா, அதே போல தந்தையினுடைய வீட்டிலிருந்து பரிசாக ஆபரணமாக கொண்டு வருகிற அந்த 10 திராக்மாக்கள்ல ஒரு திராக்மா தொலைந்து விட்டதால தான் சென்டிமெண்டல்னு சொல்லுகிறோமா, மனதளவில் அந்த நாணயம் என்பது தன்னுடைய நெஞ்சத்திற்கு நெருக்கமானது. ஒருவேளை அதை தேடி இருக்கலாம் என்பதையும் விவிலிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். 3வதாக, கடவுளுடைய பேரன்பை விளக்குகிற ஒரு குறியீடாகவும் தொலைந்து போன இந்த திராக்மா இருக்கிறது. ஆகவே அன்புமிக்கவர்களை, தொலைந்து போன ஆடாக இருக்கலாம் அல்லது தொலைந்து போன நாணயமாக இருக்கலாம், அதை தேடி கண்டுபிடித்து மகிழ்ச்சி உறுவது போல
தொலைந்து போன பாவத்தில் வீழ்ந்து கிடக்கிற உங்களையும் என்னையும் இறைவன் அன்பு செய்கிறார், இரக்கத்தோடு நம்மை தேடுகிறார், பரிவன்போடு நம்மை அரவணைக்க காத்திருக்கிறார் என்பது தான் இந்த செய்தி நமக்கு சொல்லுகிறது. சமீபத்தில் ஒரு நிமிடம் அண்ணாவில் ஒரு செய்தியை பகிர்ந்திருந்தேன். ஆழ்கடலில் இருக்கிற திமிங்கலங்களை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த திமிங்கலங்கள் குட்டி போடுகிற நேரத்தில் அந்த குட்டிகளுக்கு பால் ஊட்டுவதற்காக திமிங்கலங்கள் கொடுக்கிற அந்த பாலினுடைய அடர்த்தி அதிகமாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். நம்முடைய பசும்பாலில் தண்ணீர் கலக்கிற நேரத்தில் அது தண்ணீரோடு கலந்து விடுகிறது. ஆனால் திமிங்கலங்களுடைய அந்த தாய்ப்பால் என்பது நம்முடைய பற்பசை போல அவ்வளவு அடர்த்தியாக இருக்குமா. அந்த பற்பசை போல இருக்கிற அந்த பாலைத்தான் குட்டி திமிங்கலங்கள் உண்டு மகிழும். ஒரு நாளில் 50 கிலோ அளவு கூட அந்த குட்டி திமிங்கலங்கள் வளர்கிற அளவுக்கு அந்த தாய் திமிங்கலங்கள் இந்த நேர்த்தியான அடர்த்தியான அந்த தாய்ப்பாலை கொடுக்கும் வகையில் இறைவன் இயற்கையில் அந்த உயிரினங்களுக்கு வழிவகை செய்திருக்கிறார். இதை சொல்லுவதற்கான காரணம், நடுக்கடலில் ஆழ்கடலில் வாழ்கிற ஒரு திமிங்கலத்தை வாழ வைக்கக்கூடிய இறைவன், அந்த திமிங்கலத்திற்கு உணவளிக்கிற இறைவன் படைப்புகளிலே சிகரமாக படைத்திருக்கிற உங்கள் மீதும் என் மீதும் அன்பு வைத்திருக்கிறார். ஆகவே இத்தனை சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும், ஆண்டவர் விட்டு எவ்வளவு தொலைவில் நம்ம சென்றாலும் அவருடைய பேரன்பு நம்ம என்னாலும் தாங்கிக் கொள்ளும் என்கிற ஆறுதலான செய்தியைத்தான் இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு உணர்த்துகிறது. ஆகவே அன்புமிக்கவர்களே, ஆண்டவரை விட்டு தொலைவில் இருப்பவர்களே, இதோ இருகரம் விரித்து ஆண்டவர் உங்களுக்காக காத்திருக்கிறார். அவருடைய பேரன்பில் மகிழ்ந்திட இறைவனை நோக்கி மனமாற்றத்தில் செல்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென்.